நியூசிலாந்துக்கு விசிட் விசாவில் வந்துட்டு ஒர்க் விசாவாக கன்வெர்ட் பண்ணலாமா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எங்களுக்கு வேலை கிடைக்குமா? நியூசிலாண்டோட இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, அடித்து முடிச்சுட்டு வேலை எடுக்கலாமா? ஹாய் ஹாய் எல்லாருக்கும் பிரகாஷ் நடராஜன் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூசிலாந்தில் என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடற்கரை இருக்குது. அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நியூசிலாந்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறையவே கடற்கரை இருக்குது. அதில் ஒரு கடற்கரையை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கமெண்டில் வந்து நீங்கள் நிறையா கேள்விகள் கேட்டிருக்கீங்க, அதுக்கும் சிலதை வந்து நான் பதில் அளிக்கலான்னு இருக்கேன். இந்த கடற்கரைக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னோட பிரகாஷ் நடராஜங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, என்னோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க கடற்கரைக்கு போகலாம். கடுமையான ஸ்லோப்பாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து வா. காற்றுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம், கொஞ்சம் பார்த்து கேட்டுக்கிடுங்க. பாருங்கள், இப்போனே கடற்கரையோட அந்த காற்றோட சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கடற்கரை இப்போ பார்த்துருப்பீங்க, க்ரௌடெல்லாம் வந்து பார்க்க முடியாது, எந்த விதமான ஒரு கடை விதியுமே பார்க்க முடியாது. நியூசிலாண்டில் நீங்கள் எந்த பீச்சுக்கு போனாலுமே மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம க்ரௌடு பார்க்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். வந்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிலாக்ஸாக நம்ம வந்து வாக் பண்ணுறது, அப்புறம் வந்து இவங்க நாயெல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டு வாக் பண்ணுவாங்க, ரிலாக்ஸாக இருப்பாங்க, வந்து உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி அப்புறம் நம்ம குளிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இங்கே ஒன்றும் தடைகள்லாம் விதிக்கலை, யார் வேணாலும் குளிக்கலாம். சரி, இப்போ ஒரு வாட்டி நான் வந்து கடற்கரையை வந்து நல்லாவே வந்து அப்படியே நான் சுற்றி காட்டுறேன், நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கிடுங்க. என்னோட பல வீடியோக்களில் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. ஏண்டா சரி வாங்க, இப்போ வந்து கொஸ்டினுக்குள்ளே போகலாம். உங்களுடைய பல பேரோட மேஜரான கொஸ்டின் என்ன அப்படின்னா, நியூசிலாண்டுக்கு விசிட் விசாவில் வந்துட்டு ஒர்க் விசாவாக கன்வெர்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னா, விசிட் விசாவோட பர்பஸ் என்னென்னா சுற்றி பார்க்குறது தான். சரி, இருந்தாலும் நீங்கள் வந்து வேலை எடுக்கிற எண்ணத்தோட இப்போ நியூசிலாண்டுக்குள்ளே விசிட் விசாவில் வந்துட்டீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்தவுடனே என்ன பண்ணுவீங்க, இங்கே உள்ள வெப்சைட்டில் வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும் பொழுது நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும் பொழுதும் அந்த ஜாபுக்கு கீழே ஒன்று போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னா, நீங்கள் நியூசிலாண்டில் வேலை பார்க்குறதுக்கு உண்டான உங்கள்கிட்ட விசா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அங்கே கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூசிலாண்டோட பிஆர் இல்லைனா நியூசிலாண்டோட சிட்டிசனாக இருக்கணும்னு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனா ஆஸ்திரேலியாவோட பிஆர் இல்லை ஆஸ்திரேலியாவோட சிட்டிசனாக இருக்கணுங்கிற மாதிரியும் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணினாலுமே நீங்கள் விசிட் விசா தான் உங்கள் கையில் இருக்கும், நம்மளை இன்டர்வியூக்கே கால் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வெப்சைட்டில் பண்ணி வரங்கிறது ஆகாது. அப்போ இந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகிடுறோம். அடுத்தது நீங்கள் நினைக்கலாம், சரி நேரடியாக கொண்டு போய் கொடுத்து அப்ரோச் பண்ணலாமா அப்படின்ட்டு. நீங்கள் நேரடியாக போகும்பொழுதும் அவங்க இதே கொஸ்டின் தான் கேட்பாங்க, உங்கள்கிட்ட என்ன விசா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. விசிட் விசா இருந்தால் அவங்க வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. இதில் வந்து இதுக்கு பதில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, 100க்கு 98% வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. நீங்கள் வந்து விசிட் விசாவில் வந்துட்டு வேலை பிடிச்சி ஒர்க் விசாவாக கன்வெர்ட் பண்ணுறங்கிறது நியூசிலாந்தில் நான் சொல்கிறேன். 2% வாய்ப்பு இருக்குது. அந்த 2% எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் இங்கே தெரிஞ்சு இவர் உங்களை ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த கம்பெனி அவர் சொல்கிறத கேட்டு உங்களை வந்து எடுத்து அப்புறம் இன்டர்வியூ பண்ணி விசா ப்ராசஸ்லாம் பண்ணி கொடுக்குற ரெடியாக இருந்தாங்கன்னா ஏதாவது வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நான் சொல்லும் பொழுதே இது எவ்வளோ டிஃபிகல்ட்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்ச பதில். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ரீசெண்டாக என்னோடய வேலையை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அதை பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவுக்கு கீழே போய் நீங்கள் கமெண்ட்ஸை செக் பண்ணிங்கன்னா நிறையா பேர் வந்து என்கிட்ட கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் கேட்குற கேள்வி வந்து வாஸ்தவம் தான். நான் பார்க்குற வேலைக்கு வந்து எந்த விதமான ஒரு படிப்பும் தேவையில்லை, அதாவது எந்த விதமான ஒரு ஸ்கில்லும் தேவையில்லை. அது வந்து முழுக்க ஒரு அன்ஸ்கில்டு ஜாப்புங்கிறதுனால யார் வேணாலுமே அந்த வேலையை வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்போ யார் வேணாலுமே அந்த வேலையை பார்க்கலாங்கும் பொழுது நியூசிலாண்டில் உள்ள யார் வேணாலுமே அந்த வேலையை பார்க்கலாம் இல்லையா? ஸோ அப்போ நியூசிலாண்டுக்கு படிக்க வர்றாங்க பார்த்தீங்களா நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்டு, அவங்க பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் விசா வச்சுருக்கவங்களுமே இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நியூசிலாண்டில் உள்ள நேட்டிவ் பீப்புளே கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என் கூட ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து டாக்டர் படிக்கிறார். அவர் வந்து பார்ட் டைமாக வந்து என் கூட தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நியூசிலாண்டில் வந்து இந்த ஜாப்பு தான் பார்க்கணும் அந்த ஜாப்பு தான் பார்க்கணுன்னு நேட்டிவ் வந்து இது பண்ண மாட்டாங்க. அவங்க எந்த ஜாப் கிடைச்சாலுமே பார்ப்பாங்க. ஸோ அதையெல்லாம் மீறி தான் வந்து உங்களை எடுக்கணும்.
ஸோ அதையெல்லாம் மீறி நம்மளை வந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கில் இருந்தால் தான் எடுப்பாங்க. இப்போ நீ கேட்கலாம், அப்புறம் என்னடா ஒன்றுக்கிட்ட என்னடா ஸ்கில் இருக்குது, நீ மட்டும் இந்த வேலையில் இருக்கியே அப்படிங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன், என்னோடய ஒய்ஃப் வந்து இங்கே மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுனால நான் டிபெண்டன்ட்டில் வந்திருக்கேன். என்கிட்ட வந்து ஓப்பன் ஒர்க் விசா இருக்குது. என்னோடய இன்டர்வியூலே விசா இருந்ததுனால மட்டும்தான் எனக்கு இந்த வேலையே கிடச்சிச்சின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களை ஊர்லேருந்து நம்ம ஒரு ஆளை எடுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த நாட்டில் யாருமே இந்த வேலை பார்க்க ஆளே கிடைக்கல, அதனால் நான் இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் எடுக்க போகிறேன்னு சொல்லி அவங்க இந்த நாட்டோட கவர்மெண்ட்டை பர்மிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிவி அப்ளை பண்ணி உங்கள் சிவி அதில் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து இங்கே வரலாம். நல்லா புரிஞ்சுங்க, எந்தவித ஒரு ஸ்கில்லும் இல்லாமல் அவங்க போயிட்டு நம்மளை வந்து இப்போ நம்ம ஊரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாவட்டம், ஒரு வட்டம், ஒரு கிராமம் அப்படி தான் நம்ம இருப்போம். இதெல்லாம் தாண்டி ஒரு குக்கிராமத்தில் இருக்க நம்மளை வந்து அவ்வளோ தூரம் தேடி வந்து இவங்க எடுப்பாங்களாங்கிறதெல்லாம் வந்து சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப இல்லை. அதுக்கு இதுதான் பதில். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து என்ன சுச்சுவேஷனோ அதை தான் நான் சொல்ல முடியும். நான் வீடியோக்கு வியூஸ் போகிறதுக்காக வந்து இந்த ஃப்ராட் ஏஜென்ட்டுகள் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் நியூசிலாண்டு போனால் அப்படி சம்பாரிச்சிடலாம் இப்படி சம்பாரிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் போய் சொல்ல எதுவும் விரும்பலை. ஒருத்தர் கூட அன்றைக்கி போன வாரத்தில் ஒரு கமெண்ட் எழுதியிருந்தார், இப்போ நிறைய ஃப்ராட் ஏஜென்ட்டுகள் வந்துக்கிட்டே இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ராட் ஏஜென்ட்டுகளை இந்த இடத்துலையும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய எனக்கு வர்றது ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் ரிலேட்டடான என்கொயரி மட்டுமே தான் வருது. நான் இன்ஸ்டாகிராமை ரீசெண்டாக வந்து என்னோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு தான் சொன்னேன். அதில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி என்கிட்ட கேட்குற கேள்வியே ஜாபை பற்றி தான் கேட்குறீங்க. தயவு செஞ்சு என்கிட்ட எந்த ஜாப் பற்றியுமே கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ணுற சுச்சுவேஷன்லேயும் நான் கிடையாது. இந்த ஃப்ராட் ஏஜென்ட்டுகளை தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து நம்பி ஏமாறாமல் இருங்க. ஃப்ராட் ஏஜென்ட்டுகளை நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். நியூசிலாண்டுக்கு வந்து நான் விசா அப்ளை பண்ணிட்டேன், ஒரு வாரத்தில் விசா வந்துட்டுன்னு சொன்னால் அது முழுக்க போய் தான். அப்புறம் இன்டர்வியூ இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜாப் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அது போய் தான். இது மாதிரி ஃப்ராட் ஏஜென்ட்டுகளை நம்ம அடிக்கிக்கிட்டே போகலாம். இந்த ஃப்ராட் ஏஜென்ட்டுகள்னால் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பராக வந்து எந்த விதமான அப்ரூவோடும் இல்லாமல் சும்மா டூரிசம் அண்ட் ட்ராவல்ஸுங்கிற ஒரு பேரில் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு தெரியுறானுங்க. அதனால் எந்த விதமான ஒரு ஃப்ராட் ஏஜென்ட்டுக்கிட்டையும் முன்பணம் எதுவுமே கொடுக்காதீங்க. நியூசிலாண்டுக்கு வேலைக்கு டேரெக்டாக வர்றங்கிறது வந்து ரொம்ப சாத்தியக்கூறு இல்லை. யாரும் வந்து நம்பி ஏமாறாதீங்க. இன்னும் நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க, வேர் ஹவுஸில் வந்து ஈஸியாக வந்து ஜாப் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு நான் வந்து பதில் வந்து நான் ஆல்ரெடியே நான் வந்து சொல்லிட்டேன். எந்த ஒரு வேர் ஹவுஸும் வந்து இங்கே ஆளை விட்டுட்டு நம்ம இந்தியாவில் வந்து தேடி பிடிச்செல்லாம் உங்களை வந்து எடுக்க மாட்டாங்க. அதையும் நல்லாவே புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் எந்தவித முன்பணமும் கொடுத்து நீங்கள் ஏமாற வேண்டாம். அடுத்து இன்னொருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா டிபெண்டன்ட் விசாவை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து டிபெண்டன்ட் விசாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு நியூசிலாண்ட் எமிக்ரேஷன் டைப் பண்ணுங்கள். அது உள்ளே போய்ட்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏ பார்ட்னர் ஒர்க் விசான்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா எமிக்ரேஷன் வெப்சைட்லேயே என்னென்ன நீங்கள் டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறத அத்தனை விதமான விளக்கமும் தெளிவாக இருக்குது. சரிங்களா? அப்புறம் இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்க, நியூசிலாண்டோட இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இப்போ நாங்கள் வந்தால் வேலை எடுக்கலாமா இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னோடய பதில் என்ன அப்படின்னா, நியூசிலாண்டோட கரண்ட் சுச்சுவேஷன் வந்து வேலை எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யுது. அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வேலை கிடைக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து நிறையா நாட்கள் எடுக்கும். அந்த நாட்களை வந்து நீங்கள் தாக்கு பிடிக்கிறது வந்து அவங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து தான். உங்களுக்கு ஸ்டடீஸை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடியே ஸ்டடீஸை பற்றியுமே வீடியோ வந்து நான் போட்டுட்டேன். நீங்கள் அதையுமே போய் பார்த்துக்கிடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய என்னோடய வீடியோக்களில் உங்களுக்கு வந்து நான் இன்னுமே தெளிவுபடுத்துகிறேன். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பீச்செல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பீச்சை பற்றி பேசுகிறதுக்கு மேஜராக ஒன்றும் இல்லை. கடை இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், நாய் ஒன்று வந்து விளாண்டுட்டு இருக்கேன் பக்கத்தில் பேசிட்டேன். ஹாய். சரி, தலைவன் குறுக்க வந்துட்டாப்புல, அதான் வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நான் இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை விரைவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.